நத்தாரை வரவேற்பதற்காக உலகளாவிய ரீதியில் உள்ள கிறிஸ்தவர்கள் மாத்திரமின்றி நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களும் தயாராகி வருகின்றனர். நத்தாறு பண்டிகை மற்றும் வருடப்பிறப்பை முன்னிட்டு நாட்டின் முக்கிய நகரங்களில் மக்கள் ஆர்வத்துடன் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டனர். தலைநகரின் பல இடங்களும் இவ்வாறு காட்சியளித்தன. கொழும்பு புறக்கோட்டையில் உள்ள வர்த்தக நிலையங்களிலும் வர்த்தக நடவடிக்கைகள் சூடு பிடித்தன. ஐ திங்க் இந்த முறை கொஞ்சம் ஃபேராக இருக்குது போன முறையை விட. குறைச்சி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இம்போர்ட்டில் கொஞ்சம் இம்போர்ட் பண்ணுற ஐட்டமாக இருந்தாலும் ப்ரைஸ் கொஞ்சம் கஸ்டமருக்கு அப்படின்னா நல்ல ரேட்டில் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. வந்துட்டு முன்னாடி ஒரு 9,000 வித் ஷல்வாரில் வந்துட்டு இப்போ ஒரு 4,950 விற்கிற மாதிரி இருக்கு. வந்துட்டு எங்கள் பெரியாக்கிட்ட விலை ஓகே, சின்ன பிள்ளைகளோட விலைனா சரியான எக்ஸ்பென்சிவ். இப்போ எங்களோட உடுப்பெல்லாம் ஓகே, சின்ன பிள்ளையோட இப்போ ஷூ ஒன்று வாங்குறேன்னா சாதாரணமாக 4,000 அப்படி 4,000. இப்போ இவருக்கு இன்றைக்கி ஷூ ஒன்று வாங்கணும் 4,000. எங்களோட சின்ன 10 மாதம் பிள்ளைக்கு ஒரு ஷூ வாங்கணும் 3,800 ரூபா அந்த பில்லோடு. இந்த நக்கல் சாமான் சரியாக விளக்குறோம். போன முறை மரங்கள் வந்து நினைக்கிறேன் ஒரு மரம் வந்து 4,000 ரூபா 3,000, இந்த முறை 2,000 ரூபா 1,500 ரூபா அப்படின்னா. கொழும்பில் வசிக்கின்ற மக்கள் தமது சொந்த ஊருக்கு செல்வதற்கான பஸ் சேவைகளின் விவரங்கள் தொடர்பில் நாம் ஆராய்ந்தோம். நத்தார் தினத்திற்காக நாளாந்தம் 50க்கும் அதிகமான பஸ்களை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளோம். தேவை ஏற்பட்டால் மேலும் பஸ்களை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு தயாராக உள்ளோம். எவ்வித இடையூறுமின்றி பயணிகள் தமது பயணத்தை முன்னெடுக்க முடியும். 24 மணித்தியாலங்களுக்கு தூர பயணம் குறுந்தூர பயணத்தை முன்னெடுக்க முடியும். தூர பயணங்களுக்காக ஆசனங்களை முன்பதிவு செய்யும் வசதிகளை ஏற்பாடு செய்துள்ளோம். அதற்காக 1315 என்ற விசேட தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து ஆசனத்தை முன்பதிவு செய்து கொள்ள முடியும். அல்லது இங்கு வருகை தந்து கர்மபீடத்தில் ஆசனங்களை முன்பதிவு செய்து கொள்ள முடியும். மத்திய பஸ் நிலையத்துக்கு வருகை தந்து ஆசனத்தை முன்பதிவு செய்து இலகுவாக பயணிக்க முடியும்.